வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கடையிலே தான் வாங்கி சமோசாலாம் சாப்பிடுவோம். அதுக்கு நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணி அதில் ஊற்றி மாவை நல்லா கலந்து விட்டு கையில் பிடிச்சி போடுற மாதிரி பெசரி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா கொஞ்சம் மாவு டைட்டாக நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் இழுக்காமல் மொறுமொறுன்னு வரும். நான் ஏன்னா சோடா உப்பும் போடலை மாவில், அதனால் நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த பதத்துக்கு சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதை விட கொஞ்சம் டைட்டாக இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா சாஃப்டாக நல்லா அடித்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் நல்லா கையை வச்சு அழுத்தி விட்டு நல்லா உருட்டி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா உள்ளங்கை வச்சு அழுத்தி நல்லா பலகையில் இல்லாட்டி கூட மேலே டாப்லேயே வச்சு நல்லா தொடச்சிட்டு அதிலே வச்சு கூட 2 கையும் வச்சு நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்காவது பிசையணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், போடுறதுக்கும் நல்லா மொறுமொறுன்னு வரும். பாருங்கள், அந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அந்த மாவு ஊறட்டும். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சதை உரித்து எடுத்துக்கலாம். நல்லா உரித்து எடுத்துட்டு அதை அந்த பொடிமா சீவுறதில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்லா நசுக்கி விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. சொல்லாமா 4 உருளைக்கிழங்கையும் அது மாதிரி பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு வாங்க, கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஓமம், ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே வதக்கி விடலாம். கொஞ்சம் மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருந்தேன், சிசர் வச்சு அதையும் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் போட்டிருக்கேன், நல்லா இருந்தது சூப்பராக. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது அதையும் கொஞ்ச நேரம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இப்போ அந்த உருளைக்கிழங்கு பிசைஞ்சு வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் இப்போ போட்டிருக்கேன் நான். எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாம் நல்லா அந்த மசாலா அதில் கலந்து வந்துருச்சுன்னா போதும். நல்லா திரட்டி
நல்லா அந்த பச்சை வாசம்லாம் இல்லாமல் லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாம். அது ஆறிட்டு இருக்கட்டும். அதுங்கள நல்லா கலந்து விட்ருவோம். அவ்வளோதான். அதை நல்லா இது பண்ணி ஒரு ஸ்பூன் அதில் போட்டு வச்சுக்கலாம். ஸ்பூனில் தான் எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே நான் கலந்து விட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது. இப்போ வந்து அந்த ஒட்டியிருந்த மசாலா எல்லாமே சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ அந்த மைதா மாவு பிசைஞ்சு வச்சதை எடுத்து நல்லா ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து நல்லா அகலமாக தேய்ச்சிக்கலாம். நல்லா அகலமாக தேய்ச்சி விடுங்க, இழுத்த மாதிரி. இன்னும் எவ்வளோ பெருசாக உருண்டை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரே தடவையில் கூட நம்ம அதை ரவுண்டாக ஒரு பவுலை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஓரத்தை கட் பண்ணிவிட்டு சின்னதாக போடுறதுக்காக இது மாதிரி கட் பண்ணேன். அதையும் நடுவில் ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இது இப்போ 6 பீஸாக வந்துடுச்சு. அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் வந்து அடுத்தது வந்து நல்லா பெருசாக நல்லா அகலமாக்கி தேய்ச்சிக்கோங்க. மெலிசா ஓரம்லாம் மொத்தமாக இருந்தால் நல்லா அதை இழுத்து விட்டு தேய்ச்சி வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் வேலை. நல்லா தேய்ச்சிட்டு எவ்வளோ பெருசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கிட்டு ஒரு பவுலை வச்சு இப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணுன்னா சின்ன சின்னதாக இது மாதிரி உருட்டி கூட ஒரு இதாக அப்படியே கட் பண்ணாமல் எப்படி நீங்கள் செய்யணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். சின்ன உருண்டையாக போட்டு கூட இது மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி உங்களுக்கு வசதியோ, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி செய்துக்கோங்க. அது மாதிரி தேய்ச்சி எல்லாத்தையும் மாவை கரெக்டாக அது மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே மடிக்கிறதுக்கு அப்படி மடிச்சிட்டு உள்ளுக்குள்ளார அதை வச்சு லைட்டாக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் தண்ணியும் கலந்து வச்சுக்கோங்க. அதை லேசாக முனையில் தடவிட்டு அதை வச்சு மூடிடுங்க. உங்களுக்கு இன்னும் அழகாக தெரிஞ்சால் அதே மாதிரி செய்யுங்க. நாங்கள் செஞ்சுறது சரியாக இல்லைன்னா கூட நீங்கள் நல்லா கரெக்டாக அது மாதிரி சின்னதாக வைக்கிறதுக்காக அப்படி செஞ்சு பண்ணியிருக்கேன். அதனால் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட மசாலா உள்ளே வச்சு அதை
அப்படியே தடவிட்டு அப்படியே மூடிக்குவோம். அவ்வளோதான். மோமோஸ் எல்லாம் செஞ்சோம்ல, அந்த மாதிரி கூட செஞ்சு நம்ம போட்டுக்கலாம். ஏதோ செஞ்சு எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டோம். சூப்பராக வந்ததானா, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அது எங்கள் பாப்பா கூட அந்த பக்கம் செஞ்சிட்ருக்கா பாருங்க, எங்கள் பேத்தி கூட. அது ஆளாளுக்கு வந்து அதையும் வந்து மடித்து கொடுத்தாங்க. அவங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே செய்யணும்னு நினச்சேன். வந்துட்டாங்க. வந்த உடனே எல்லாம் வந்து அவங்களும் வந்து செஞ்சாங்க. அது மாதிரி அவ்வளோதான். என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். பாப்பா குட்டியாக ஒன்று செஞ்சுருக்கா பாருங்க. அது சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ எண்ணெயை காய வச்சு எல்லாத்தையும் அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே மீடியமாக வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காமல். மீடியமாக வச்சு பொரிச்சாதான் அது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். ஹையில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் பதன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தோசைக்கல்லில் வச்சு சுட்டெல்லாம் எடுக்கலை அந்த மாவை, அதனால் இப்படியே தான் டைரெக்டாக தான் போட்டேன். ஆனால் நல்லா மொறுமொறுன்னு தான் வந்துச்சு. நீங்கள் பொரிக்கிறது மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா வதன்னு ஆகிடும். நல்லா சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல நீளமாக, அதை வந்து இப்படி பேப்பர் மாதிரி மடிச்சுட்டு அதுக்குள்ளே போட்டு மினி சமோசா அந்த ஷேப்பில் இருந்தாலும் அது சின்னதாக மினி சமோசா இருக்கும்ல குட்டியாக, அது மாதிரி வந்துச்சு. சூப்பராக அது மாதிரி செஞ்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து எங்கள் பொண்ணு மடித்து கொடுத்தாங்க. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக அழகாக வந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணாலும் சூப்பராக வரும். ஒன்று மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து மின்ட்டு சட்னி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து தயிர், புதினா, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சுகர் போட்டு கொஞ்சம் லெமன் விட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிட சாஸ் கூட தொட்டுக்கலாம், கெச்சப் கூட தொட்டுக்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீதி இருந்த மாவை வந்து அப்படியே தேய்ச்சி இது மாதிரி பிஸ்கெட் மாதிரி போட்டேன். ரொம்ப